guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்துட்டு மைன்கிராஃப்ட் ஹை லெவல் பார்ட் 13 தான் அப்ளை பண்ண போகிறோம். பின்னாடி ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்துக்கிறோம். ஒரு நிமிஷம் guys, இங்கே வந்துட்டோம். எங்கள் வீட்டில் ராசி பலன் பார்க்குறாங்க, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் guys. எல்லாம் ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் கேட்குது. இங்கே போனோன்னா வேன்னு நினைச்சேன். ஐயோ, அந்த க்ரீப்பர் பைப்பில் எடுத்தோன்னு நம்மளுக்கு 7:30 கிளம்புறதுக்கு வந்துட்டாங்க கைஸ். ஷோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஊரை விட்டு இறங்கினா வந்துடுவான். வந்துட்டு அங்கே கூட இல்லை ஓடுறதுக்கு. க்ரீப்பர் பைப்பில் விட்டுடுறா, என்ன ஓட விட முடியாதுடா. கண்ட்ரோல்ஸ் ஒழுங்காக இருக்க மாட்டேங்க. இப்போ இதை அடைக்கணுமா? இதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஓ மை காட் இல்லை உண்ட வெள்ளவா. இது இப்போ அடைக்கணும், ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குல்ல. இன்னொரு பைப்பில் சுற்றுற மாதிரியே இருக்கு. மரத்தெல்லாம் வெட்டி காலி பண்ணணும். ஒன்று 2 எடுத்ததும் இவ்வளோ பெரிய வேலையை எடுத்து வச்சுட்டு போயிட்டு இந்த பைத்தியக்காரன் கீப்பர் மெண்டல். எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி பண்ணிட்டுனா வீடு பக்கத்துல வீட்டுக்குள்ளே அடிச்சிடும். சில நேரத்தில் நான் வீட்டெல்லாம் புதுசாக கட்டணும்னு அப்படியே லைட்டு போடாமல் வச்சுருப்பேன். ரொம்ப படம் கிடக்கும். சரி வாங்க நம்மளோட பாட்டில் போகலாம். அதுவே அங்கே ஒரு 7:30 இருக்குது. அதே அடித்து காலி பண்ணிடலாம். செத்தா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இல்லை என்ன அடிக்கலாம் வச்சுருந்துருக்கலாம். ஓ சரி, கொட்டி விடாத அவ்வளோதான். அதெல்லாம் பால் கூட இல்லை. சரி நம்ம சீரியஸாக ஆட்டத்தில் இப்போ செய்யும் உள்ளே வைக்க வேண்டும். ஆரோக்கியம் உள்ள வாங்க நம்ம கேமிங்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எல்லா ஃபார்மையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துக்குமே அயன் பொருட்கள் யூஸ் ஆகுது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அயனை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் சாரி தெரியாமல் போன பாட்டில் வளர்க்குறேன். இந்த வாட்டில் அதுக்கு கமெண்ட் வச்சு கேச்சு விடாங்க. ஓ மை காட், சாப்பாடு சாப்பிடுவாங்க. அங்கா பார் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. பீட்ரூட் சாப்பிடுவோம். பீட்ரூட் வந்துட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு வராரே. எதை யாராவது வச்சுருக்கணா? இல்லை வேறு ஜஸ்ட்லாம் ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் நமக்கு கோல்டன் ஆப்பிள்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மள்கிட்ட இப்போ ஒரு கோல்டன் ஆப்பிள், ஒரு கோல்டன் ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கோல்டன் கேரட் செய்கிற அளவுக்கு இது 2 தீத்து இது போதும் நம்மளுக்கு. இது நம்ம சாப்பாடாக வச்சுக்கிட்டு ஓ மை காட் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. கேட்ச் எடுக்க மறந்துடுறேன். ஏதாவது ஒரு பிளாக் எடுத்துக்குவோம். அது ஒன்று போதும். அங்கே இருட்டிடும். அதுக்கப்புறம் வேறு போகணும். இருட்டினா மேலே இருக்கட்டும் பரவாயில்ல, வில்லேஜஸ் ஆகாமல் இருக்கணும். எல்லாம் அறிவுள்ள பயணம்லாம் இருந்தாலும் இருந்தாங்கன்னா உள்ளே போயிடுவானுங்க. எல்லாம் அறிவு கட்ட பயணம்லாம் வெளில சுற்றிட்டு இருந்தானுங்கன்னா லூசு மெண்டல் பயணம் பொறுக்கி பய. அப்படியே நேராக மைனிங்குள்ளே போக வேண்டியதான் கைஸ். இதில் எங்களோட ஸ்ட்ரைட் கட் பண்ணி
வந்துட்டு நம்ம இந்த சுரங்கத்தை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நிறைய நம்மளுக்கு பொருட்கள் கிடைத்துள்ளது. நம்மள்கிட்ட இருக்கிற மொத்த டைமண்டு இதில் கிடச்சிச்சின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரெண்டு தான் அங்கே கிடச்சிச்சு, பாக்கி எல்லாம் இங்கே கிடச்சிச்சு. எல்லாம் இதோட சொத்து, இதோட மகிமை அப்படியே நல்லாயிருக்கும். அயனை மட்டும் மைண்ட் பண்ணணும்னா நம்மள்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் கிரியேட்டிவோட செக் பண்ணிக்கோங்க. அந்த டைமண்டுக்கே இருக்குது, நான் ஒன்றும் இல்லை. பாருங்கள், செட்டிங்ஸ் போனால் சர்வர்னு கிரியேட்டிவ் நான் போனால் கண்டினியூ தான் இருக்குது. அப்போ நான் இல்லை, கோ பேக் மறக்க முடியுதா? இல்லை, கோ பேக் இல்லை, நான் கிரியேட்டிவ்லேயே போகிறேன். இது வந்து இப்போ பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. நல்ல இல்லை இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே மெயின் தாங்க. இந்த வீடியோவில் ஒரு அயனாக கிடைச்சிடாத நான் வேண்டிகிட்ருக்கேன். 2 அயன் இருக்குதுங்க. அதை வச்சு என்ன செய்கிறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு ஃபார்ம் இந்த பார்ட்லேயே செஞ்சிடணும், 15th பார்ட்லேயாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் 15th பார்ட்டில் மட்டும் செய்யலை. என்ன செய்யுது 15 பார்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பார்ட்டில் அயன் கிடைக்கணும், அடுத்த பார்ட்லையாவது செஞ்சிடணும். அதுதான் நினைக்கிறேன். ஆனால் அயன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது காய்ஸ்? வேறு வழியே இல்லை. நம்மளோட மெட்டல் மண்டையை அயன் குழம்பு கச்சா கசா பண்ணிட்டா, அதாவது கொண்டுட்டா. நம்ம புத்தி ஏன் அப்படி போகுது? இருக்கவும் தேவையில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மேலே போய் பார்த்துக்கலாம். உயிரோடு இருக்கானான்னு முதல்ல தெரியல. உள்ளே போயிட்டு மேலே போய் பார்த்தேன், உடஞ்சிருச்சு. இப்போ வந்து காலையில் ஒரு எத்தனை மணி பார்த்துக்கோங்க நீங்களே ஸ்க்ரீனில் 7:36 வந்துருச்சு. இன்னும் டைம் வேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அது ஸ்டாக்காக வந்துட்டேன். மைனிங் பண்ணாலே போர் அடிக்குது. நான்லாம் உங்களுக்கு அயன் கிடைக்கிறப்ப காட்டுறேன். அடுத்த பாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அயனோடு தான் வரேன். இப்போதைக்கு மைனிங் பண்ண போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. ஏன்னா வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி இந்த வீடியோ ஏதாவது ஒன்று நல்லா இருக்குதுன்னு நினைப்பேன். ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இருங்க, மேலேயே போயிடுவோம். வேலை எடுத்த வேலை எதுக்கு நம்மளுக்கு? வேலை எடுத்த வேலை எதுக்கு? நம்ம இப்போதைக்கு நம்ம மேலேயே போய்டும். அதான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம மேலேயே போகலாம். சு கோகோ இந்த பக்லாம் போயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம உட்காந்து கேம் விளையாடலாம். ஓகே நான் மேலே போயிடலாம். ரொம்ப தடங்கள் ஏற்படுது. இன்னைக்கு கனவுல எனக்கு ஒரு பாம்பு வந்துச்சு. ஒரு குட் ஸ்னேக்கும் எனக்கு வாங்க கைஸ். நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இந்த கனவுல வந்துட்டு எனக்கு ஒரு குட் ஸ்னேக் வந்துருந்துச்சு. அந்த குட் ஸ்னேக் அதை பற்றி நான் யூடியூப்பில் விட்டு பார்த்தா நிறைய சோதனைகள் வர போகின்றதான். அது என்னன்னு நம்மளும் பார்த்துருவோம். மேலே போவோம்.
வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு வடிகட்டு, இன்னொரு வடிகட்டு, எத்தனை வடிகட்டு இருந்தோம் அதுதான் அங்கே. அப்படியே சொன்னா நான் போன வரலே சொல்லிடுவேன். அப்படியே சொன்னா நம்ம வீடே வந்துருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துலலாம் தோணுன இடம் இதெல்லாம் முதல்ல அடைச்சிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஸ்பான் ஆகி இல்லை டார்ச்சாவது வைக்கணும். டார்ச்சுக்கு தான் நம்ம பஞ்சம். அதனால் எப்படியாவது நம்ம ஒரு பிளாக்லாம் நிறைய வச்சு இப்போ கூட வச்சுருக்கோம், அடைக்கிறதுக்கு தான். அப்புறம் பாருங்க இதுக்கே ராத்திரி ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் வீடியோ எடுக்காதப்பெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நைட் ஆகாது. இப்போ என்னன்னு தெரில, இன்றைக்கி இந்த மரத்தெல்லாம் வெட்ட போகிறோம். அது முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு பாட்டில் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம், தேன் பிடிக்க போகிறோம். வாங்க, தேன் சுட்டு சுட்டாக வழியுது. டம்முன்னு எடுத்துகிட்டு வந்து தப்பிச்சிருவோம் காய்ஸ். தப்பிச்சிரும். ஆசத்துல கொட்டிட்டியா? போ, இந்த 1.5 ஆட்டுக்கு தான் எவ்வளோ சீனா? போ, இதுக்கு நான் டெய்லி ஆட்டோ கொடுத்துட்டாவது எடுத்துகிட்டு வந்துடுவேன். இருங்க காய்ஸ், அங்கே இருக்கும்ல அது ஒரு இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இருக்கும் அங்கே தேனி இல்லை காய்ஸ், இப்போதைக்கு எல்லா தேனியும் இங்கே காய்ஸ். தேனி செத்துருச்சு. எல்லா தேனியும் கொண்டுட்டா நம்மளுக்கு எதுவும் இருக்காது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. என்னது எங்கள் சைடில் வருது? போ, மெசேஜ் எல்லாம் எனக்கு ஆகும். உள்ளவை 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 எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு சும்மா சுற்றுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது. இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு வீட்டு தான் நம்மளுக்கு தேவை. கிடச்சிருச்சு. வாங்க இப்போ போய் ஒரு நல்ல ஆட்டை வச்சுட்டு வருவோம். மாட்டுக்கெல்லாம் பேர் இருக்குது, ஆனால் ஆட்டுக்கு பேர் இல்லையா. இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும், நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஆட்டை நானும் எங்கேருந்து தேடுறேன். ஒரு ஆடு இல்லாத நேரத்தில் எவ்வளோ வீடியோஸில் நீங்களே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ காய்ஸ் எப்பவும் பண்ணுறது நம்மளோட கலாட்டா வந்துட்டான். டே கலாட்டா வேலை இது என்ன காய்ஸ்? இது போன வீடியோலையும் இதுதான் ஸ்க்ரீனாக இருந்துச்சு, வேணா பார்த்துக்கோங்க. இதே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வாங்க நம்ம ஆர்வனை பண்ணலாம். கேரட் தின்னாமல் விவசாயம் பண்ணணும். விட்டு தின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் இங்கே ஓடி போயிடும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கேரட்டுகளையும் காய் வளர வச்சு சுற்றிட்டு போகிறோம் எல்லாத்தையும். முன்னாடியே போனால் ரோடு அல்லலாம் போலக்க. அது வளரும் வளர போய் நான் உடச்சி எடுக்கப்பேன். போச்சு காய், ஒன்றா வழி இல்லை. அவனை எப்படியா கொண்டாந்து இந்த இடத்துக்கு ஃபென்ஸை போட்டணும். காய்ஸ் நைஸாக இந்த கேப்பில் இந்த மரத்தை வெட்டிட்டு நம்மளுக்கு உட்டன் நிறைய தேவைப்படுது. உச்சு இப்படி இல்லை, இப்படி இருக்கட்டும் காய்ஸ். உனக்கு இதான் தேவைப்படும். இந்த இலை எதுவுமே ஒட்டக்கூடாது. ஒட்டக்கூடாது ஒன்று கைஸ். அடுத்து நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். வச்சுட்டு ரைட்டா வீட்டுக்கு போகலாம். அப்படியே ஏதாவது ஒரு இது கிடைக்குமான்னு பார்க்கலாம். குடுப்பானாங்குது இந்த மெயின் கிளாஸ் வந்துடும். அதுலேயே ஷீப் கூட ஒன்றே கிடச்சிச்சு. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃபீட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும்
இல்லை இந்த ஆடு சுத்த பார்க்க மட்டும் ஆடு பிள்ளைக்கு மட்டும் நாட் ஃபீடு ஒன்லி யூ ஆர் ஃபீடு வாங்க 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 எல்லாம் குட்டியை போட்டு தள்ளுங்க குட்டியை போட்டு தள்ளுங்க சே நம்ம கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கொடுப்போம் அதான் சீக்கிரம் வளரும் கண்ணுக்குட்டி சாப்பிடு ஓ நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு வளர்ந்துருச்சு காய் இப்போ அந்த பெரிய மாடுக்கு தேடிக்கிறது நீ சாப்பிட்டு வளரு சரி நம்மகிட்ட வீட்டுக்கு நிறைய இருக்கு ஏய் விடாத போட்டு நசுக்குங்க வச்சுக்கோ அவ்வளோதாங்க இந்த 5 ஆச்சு இருக்கட்டும் நம்மளுக்கு நம்ம இந்த ஆளையை விட்டுட்டு எல்லாத்தையும் வெட்டி இதாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அடுத்த பார் அப்படி சொல்லக்கூடாது கண்டிப்பாக நான் அடுத்த பாரில் அயன் கிடச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் வேறு வழி இல்லை பாய் காய்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கும் உங்களுக்கு பிடிக்காது இந்த வீடியோ அப்படியும் பிடிச்ச கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாட்டாக வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பாய் காய்ஸ் நான் உங்கள் சிவசுப்ரமணியம்